அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்களுக்கு ஹத்னா சுன்னத் செய்யப்பட வேண்டுமா அப்படிங்கிற அமைப்பில் ஒரு கேள்வி ஒன்று கேட்கப்பட்டிருக்கிறது. இந்த ஹத்னாவை பொறுத்த வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தொட்டும் வரக்கூடிய செய்தியை நாங்கள் பார்க்குறோம். 5 விடயங்கள் இயற்கையாக இருக்கிறது. அல் ஃபத்ரத்து ஹம்சுன் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஒன்றை சொன்னார்கள், அல் ஹிதான், ஹத்னா செய்வது. அப்போ இந்த ஹத்னா செய்வதை பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்கள் ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு ஹத்னா செய்யலாம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்று. அப்படி ஹத்னா செய்யவில்லை என்று சொன்னால் கூட அது முஸ்லீமாகத்தான் இருக்கும். ஹத்னா வாஜிப் கிடையாது. ஒரு குழந்தைக்கு ஹத்னா செய்யப்படவில்லை என்று சொன்னால் அது இஸ்லாத்தில் இருப்பதற்கான ஒரு நிபந்தனை கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறைகளில் ஒன்றாகவும் இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விடயத்தையும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுறது என்ன? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹத்னா செய்தார்கள். அப்போ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வழிமுறையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வழிமுறையாக அல்லாஹ் ஆக்கி வைத்திருக்கிறான். அல்லாஹ் அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், சும்மா அவுஹைனா இலைக்க நத்தபிய மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. இந்த இப்ராஹிமுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுவதற்கு நாம் உங்களுக்கு வகியாக அனுப்பினோம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அப்போ முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிற ஒரு செய்தியில் பார்க்குறோம், இஹ்தத்தன இப்ராஹிம் இப்னு சமானீன சனத்தன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 8 வயதாக இருக்கிற போது ஹத்னா செய்து கொண்டார்கள் என்ற ஒரு செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் ஹத்னா என்பது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஒரு சிறந்த ஒரு வழிமுறையாக ஆண்களுக்கு ஹத்னா செய்வதிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். இந்த அடிப்படையில் தான் ஒருவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிற போது அவர் ஹத்னா செய்ய வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எந்த ஒரு வழிமுறையிலையும் கிடையாது. சில செய்திகள் வருகிறது, அந்த செய்திகள் அனைத்துமே பலவீனமானவையாக இருக்கிறது. ஒரு முறை வருகிறார், ஒருவர் வருகிறார், தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதாக சொல்கிறார். அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார் என்றால், இல்கி அன்க ஷஅரல் குஃப்ரி வஹ்தத், நீங்கள் உங்களுடைய காஃபிரான இந்த முடியை நீங்கள் களைந்து விட்டு நீங்கள் ஹத்னா செய்து கொள்ளுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்னதாக ஒரு செய்தி வருகிறது. இது பலவீனமான ஒரு செய்தி. இதே போன்று சில செய்திகள் ஹத்னா செய்வதாக வந்தாலும் அவைகள் அனைத்தும் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றவர்கள் ஹத்னா செய்ய வேண்டும் என்பது பலவீனமான செய்திகளாக இருக்கிறது. அதனால் ஒருவர் இஸ்லாத்துக்கு வருவாராக இருந்தால் அவர் ஹத்னா செய்து கொள்வாராக இருந்தால் அது அவருக்கு சிறப்பானதாக இருக்கும். அவர் செய்யாவிட்டால் அவர் இஸ்லாத்தை வருவதற்கு அது நிபந்தனையாக இருக்காது. சில நேரங்களில் வயது முதிர்ந்தவர்கள்லாம் வருவார்கள். அப்போ இவர்கள் இந்த ஹத்னா செய்ய வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்க்க முடியாது. அப்படி அவர்களாக விரும்பி செய்து கொண்டால் அது அவர்களுடைய வழிமுறை உண்டாக இருக்கும். அதே நேரத்தில் இன்றைக்கு உலக சுகாதார ஸ்தாபனம் இந்த சேக்மிஸ்டன்ஸ் சொல்லக்கூடிய ஹத்னா செய்வதை, அதாவது நுனிச்சு சேதம் செய்வதை வரவேற்கிறார்கள் என்றால் அதனால் பல நோய்கள் பரவாமல் இருப்பதற்கு இது காரணமாகவும் அமைகிறது. அது ஒரு ஆண்மைக்கு ஒரு சிறந்த ஒன்றாகவும் இருக்கின்றன. இன்றைக்கு இஸ்லாம் மாத்திரமல்ல, உலக சுகாதார ஸ்தாபனம் கூட இன்றைக்கு அதை வலியுறுத்தியிருக்கிறது. இன்றைக்கு நிறைய ஏராளமான ஆங்கில சமூகத்தில், மேற்கத்திய சமூகத்தில் இதை செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அதனால் இது உலகத்தில் ஒரு மருத்துவ ரீதியாகவும் இன்றைக்கு நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை இருக்கின்றபடினால இதை நாங்கள் பின்பற்றலாம் என்பதைத்தான் இந்த சட்டங்களின் மூலம் புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது.